வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளால் நீரோட்டம் பாதிப்பு. கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் என விவசாயிகள் கவலை. ஒட்டன்சத்திரம் அருகே விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட ஆடுகள் பலியான பரிதாபம். குருணை மருந்தை உணவில் கலந்து வைக்கும் மர்ம நபர்கள். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 10க்கும் மேற்பட்டவர்களை கடித்து காயப்படுத்திய கதண்டு வண்டுகள். வண்டுகளை அழிக்க தீயணைப்புத் துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரியில் சேதமடைந்த குப்பை லாரியை மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை. உடைந்து விழும் நிலையில் உள்ள கதவுகளை கயிற்றால் கட்டி வைத்திருக்கும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே குளத்தில் உயர்மின் கோபுரங்களை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. அனுமதி அளித்த ஆட்சியரை கண்டித்து போராட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை செடிகளால் நீரோட்டம் தடைப்பட்டிருப்பதோடு மீன்வளம் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீர் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதி வழியாக செல்லும் நிலையில் 6 கிலோமீட்டர் தூர அளவுக்கு ஆகாய தாமரை படர்ந்துள்ள நீர் மாசடைந்துள்ளது. அதே நேரத்தில் காவிரி ஆற்றின் பல்வேறு இடங்களில் சாயக்கழிவு, தோல் தொழிற்சாலை கழிவுநீர் மற்றும் சாக்கடை நீர் கலப்பதால் காவிரி ஆற்றின் பல பகுதிகளில் ஆகாய தாமரை செடிகள் அதிகளவு முளைத்துள்ளதோடு நீரோட்டமும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடர்ந்த புதர் போல பரவியிருக்கும் இச்செடிகள் ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி நீரினுள் ஊடுருவுவதற்கு தடையாக இருப்பதால் நீரில் வாழும் மற்ற தாவரங்கள் மற்றும் மீன்களின் வளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அரசுக்கு வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கரையோர மக்களும் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் வீடுகளில் மாலை நேரத்தில் பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்கள் அதிகமாக படையெடுத்து வருவதாகவும் அதிகளவு சூழ்ந்துள்ள ஆகாய தாமரைகளால் கழிவுநீர், சாயக்கழிவு ஆகியவை தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆற்று நீரில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரைகளால் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகளால் நீரை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து காவிரி நீரில் கடல் போல் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பள்ளிப்பாளையம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட ஆடுகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலியூர் நத்தம் கிராமம் காட்டூர் பகுதியில் பெருமாள் என்பவர் வழக்கமாக ஆடுகளை மேய்க்க சென்றபோது சாலையோரத்தில் ஊதா நிறத்தில் வைக்கப்பட்டிருந்த உணவை சாப்பிட்ட 2 ஆடுகள் சிறிது நேரத்திலேயே வாயில் நுரை தள்ளி பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் கூறியபோது இப்பகுதியில் அடிக்கடி குருணை மருந்து எனப்படும் விஷத்தை உணவில் கலந்து சாலையோரத்தில் மர்ம நபர் வைப்பதால் ஆடுகள், கோழிகள், நாய்கள் என ஏராளமான கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாகவும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதால் ஆடுகளை தனது பிள்ளைகள் போல் வளர்த்து வருகிறோம் என்றும் அதையும் விஷ வைத்து கொன்றுவிட்டார்கள் என்று இறந்த ஆடுகளின் உரிமையாளர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். அந்த இடத்துல கவர்மெண்ட் ரோடு பள்ளிக்கூடம் அது கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு தண்ணி வந்துருமான்னு வீட்டுக்கு போகலாமன்னு திருப்பிட்டு வந்தோங்க. அங்கிட்ட வந்ததே சோறு என்னமோ தின்னுட்டு இருந்திருக்குது. தின்னுட்டு இருக்குது என்னடா ஒடியான்னு தின்னுதான்னு சொல்லி ஆம்பளையால் வந்து முடுக்கும்போது வந்து பார்க்கும்போது நொறையா வந்துருச்சு வாயில. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. 2மே செத்து போச்சு. 2 ஆடுமே குட்டியாடு. இந்த ரோட்ல வரக்கூடாதான்னு வச்சாங்களா இல்ல அவங்க பட்டா நிலமா
இதுல என்ன இருக்குதுங்க? தலைகளை பொறுக்கு வர்றது காஞ்ச தலைய குருண மருந்த வச்சு இவங்க தின்னு போட்டு இப்படி செத்து கிடக்குதுங்களே, இது யாரும் கேட்க மாட்டாங்களா? இல்ல இப்படி வந்து பால்வாடி இந்த காக்காய் குருவி தின்னு போட்டு போய் அதுல தண்ணி குடிச்சா அந்த பிள்ளைங்க எதுக்கு ஆகுவாங்க? திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மாணவர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்களை கடித்து காயப்படுத்திய கதண்டு வண்டுகளை அழிக்க வேண்டும் என்று தீயணைப்புத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீரக்கல் ஊராட்சி கும்பம்பட்டி கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அங்கிருக்கும் புளிய மரம் ஒன்றில் கொடிய விஷம் உள்ள கதண்டு வண்டுகள் கடந்த 1 மாத காலமாக கூடு கட்டி இருந்து வருகிறது. இந்நிலையில் அதிக காற்று வீசும்போது மரத்தில் இருந்து வெளியேறும் வண்டுகள் அந்த பகுதியில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 10க்கும் மேற்பட்டோர் கடித்ததில் அனைவரும் காயமடைந்தனர். இதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஆத்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர்களுக்கு கதண்டு வண்டுகளை அகற்றி தருமாறு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். குப்பை அள்ளும் வண்டி குப்பைக்கு போகும் அளவிற்கு சேதமடைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சியாக செயல்பட்டு வந்த நிலையில் அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நகராட்சியாக தரம் உயர்த்தி உத்தரவிட்டார். இதனையடுத்து அங்கு உள்ள 15 வார்டுகளின் குப்பைகள் மற்றும் லாட்ஜ் கழிவுகள் நகராட்சி வாகனங்கள் மூலம் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சிக்கு சொந்தமான ஒரு குப்பை வண்டியின் முன்பகுதி 2 கதவுகளும் சேதமடைந்துள்ள நிலையில் அவைகள் கயிர்கள் கொண்டு கட்டி இயக்கி வரப்படுகிறது. அந்த வாகனத்தில் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளதால் சாலையில் செல்லும் வாகனங்கள் இந்த குப்பை வண்டி கண்டு பயந்து ஒதுங்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரியினை சரியாக வசூலிக்கும் நகராட்சி நிர்வாகத்தினர் குப்பை வண்டி ஓட்டுநர் மற்றும் சாலையில் செல்லும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இதுபோன்ற வாகனங்களை இயக்காமல் இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே குளத்தில் உயர்மின் கோபுரங்கள் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கயத்தாறு அருகே அமைந்துள்ள சூரிய மினிக்கன் கிராமத்தில் அமைந்துள்ள பெரியகுளம் கண்மாயில் நீரினை ஆதாரமாக கொண்டு பொதுமக்கள் விவசாயம் மற்றும் ஆடு மாடு மேய்ச்சல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இந்த குளத்தின் உள்ளே தனியார் சோலார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுரம் காரணமாக ஆடு மாடுகள் பலியாவது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனியார் சோலார் நிறுவனங்கள் சார்பில் குளத்தின் நடுவே மேலும் 4 உயர்மின் கோபுரங்கள் அமைக்க முயற்சித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். ஆனால் கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி குளத்தில் மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ள கிராம மக்கள் உத்தரவை மீண்டும் திரும்ப பெற கோரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 324 சர்வே நம்பர் பெரியகுளம் கம்மாய் தான் எங்களுக்கு உயிருக்கு வாழ்வாதாரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. விவசாயத்துக்கும் சரி ஆடு மாட்டுக்கும் சரி எல்லாமே அதுலேருந்து தான் நாங்கள் தண்ணி புழங்க வைக்க எல்லாருமே நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அந்த குளத்தில் ஒரு உயர்மின் கோபுரத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 உயர்மின் கோபுரத்தை அமைக்க இப்போ கலெக்டர் ஐயா உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் இது உத்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 4 மாதத்துக்கு முன்னே இருந்து ஊர் பொதுமக்கள் அனைவருமே தாலுகா ஆஃபீஸு, அதுக்கப்புறம் கோட்டாட்சியர், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு எல்லா இடத்துலையுமே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த உயர்மின் கோபுரம் வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். ஜூலை 1ஆம் தேதி முதல் டெலிவரி ஆப்களுக்கு உணவு வழங்காமல் நிறுத்தி வைக்க முடிவு செய்திருப்பதாக நாமக்கல்லில் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உணவகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் ஆப்கள் மூலமாக உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இச்சூழலில் நகர ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க கூட்டத்திற்கு பின் அதன் தலைவர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்கள் ஒவ்வொரு உணவகத்திற்கும் ஏற்ப கமிஷனில் வேறுபாடு வைத்திருப்பதாகவும் மேலும் விளம்பர கட்டணம் மறைமுக கட்டணம் போன்றவற்றால் 50% வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஆப்களுக்கு உணவு வழங்காமல் நிறுத்தி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் டெலிவரி செய்யும் நிறுவனங்களுக்கு உணவு வழங்காவிட்டால் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என்பதால் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்கள் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் கலந்தாலோசனை செய்து கமிஷன் தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
ஸ்விக்கியிலேருந்து சொமேட்டோ மூலமிருந்து மேலே இருக்கிற அதிகாரிகள் எங்கள் கூட வந்து உட்காந்து பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்கள் எல்லா கடைக்காரங்களும் இங்கே கிட்ட நாமக்கல் நகரத்தில் மட்டும் தாலுக்காவில் மட்டும் ஒரு 85 கடைக்காரங்க இருக்கிறோம். எங்கள் எல்லா ஹோட்டலுக்கும் ஒரே விதமான சதவீதமான கமிஷன் போட்டு அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி மறைமுக கட்டணம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மறைமுக கட்டணம் எக்காரணத்தை கொண்டு எங்களோட அனுமதி இல்லாமல் மறைமுக கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது. இப்படிலாம் அவங்க எங்களுக்காக ஒத்துழைத்தால் மட்டுமே நாங்கள் ஸ்விக்கி சொமேட்டோவில் தொடர்றதா இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து காலவரற்றை என்று அவங்களுக்கு நாங்கள் ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாருமே நாங்கள் ஆஃப் பண்ண போகிறோம். யாரும் நாங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் பண்ண போகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெமிலி அடுத்த கட்டளை கிராம பகுதியில் சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள ஏரி உபரி நீரை சுத்திகரிப்பு செய்து குடிநீராக மாற்றுவதற்கான ஆலை அமைக்க அரசு திட்டமிட்டு 2.5 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த ஆலை அமைக்கப்படுவதால் நிலத்தடி நீர் ஆதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விவசாயம் மற்றும் குடிநீர் பாதிப்பு ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வருகை தந்த கட்டளை கிராம மக்கள் தங்கள் பகுதியில் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். ஏரி நீரை வந்து உபரி நீரை எடுத்து குடிநீராக சுத்திகரித்து தரேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்கு. எங்கள் இருக்கிறது சின்ன பஞ்சாயத்தில் மேய்ச்சிக்கால் புறம்போகுன்னு சொல்லிட்டு அந்த இடம் மட்டும் தான் எங்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது. அதில் ஒரு 4 நாள் திட்டத்தில் 4 குட்டை எடுத்துருக்குறோம். அது ஆடு மாடுங்க தண்ணி குடிக்கிறதுக்கான குட்டை. அது இப்போ அந்த இடத்துல வந்து 2.5 ஏக்கரை வந்து நிலம் வந்து கையகப்படுத்தி இந்த திட்டத்தை எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. எந்தெந்த பஞ்சாயத்துக்கு தண்ணி தரணும் இன்னும் தெளிவான எந்த ஒரு அறிக்கையும் எங்களுக்கு கொடுக்கல. ஏரி வறண்டு போச்சுன்னா அடுத்தபடியாக போர் போட்டு தண்ணி எடுத்தால் எங்களுடைய நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை தடை செய்ய கோரி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். மயிலாடுதுறை மாவட்டம் வல்லாலகரம் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வல்லாலகரம் ஊராட்சியில் அமைந்துள்ள கூட்டுறவு நகர் பிரதான சாலை பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. பூம்புகார் சாலையில் இருந்து சீர்காழி மெயின் ரோட்டை இணைக்கும் இச்சாலையில் அதிகம் போக்குவரத்து காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் சூழல் உருவாக்கியிருப்பதாக புகார் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் புதிய தார் சாலை அமைக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் வரும் 27ஆம் தேதி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டுறவு நகரவாசிகள் சங்கமும் வலம்பரி நகரவாசிகள் சங்கமும் இணைந்து இன்றைய தினம் பூம்புகார் ரோடு சீர்காழி சாலை இணைக்கும் சாலையை தார் சாலை வேண்டி இன்று கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். இந்த தார் சாலை வேண்டி பல முறை போராட்டம் நடத்தியும் எந்தவித பலனும் இல்லாமல் போயிற்று. அதனால் கடைசி முறையாக கலெக்டரிடம் மனு கொடுத்து வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் சேந்தங்குடி ஆர்ச்சரியில் நடைபெற இருக்கின்றது. அதற்காக கலெக்டரிடம் கூட்டுறவு நகரவாசிகள் சங்கமும் வலம்பரி நகரவாசிகள் சங்கமும் இணைந்து மனு கொடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று கூறி வார்டு உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பொரசப்பட்டு கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடத்தி பஞ்சாயத்து வரவு செலவு கணக்குகளை பொதுமக்களிடம் காட்டவில்லை என்று குற்றம் சாட்டி வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தாமரை வார்டு உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று சமாதானம் செய்து வைத்தார். அவர் கூறியதை ஏற்க மறுத்த வார்டு உறுப்பினர்கள் பொரசப்பட்டு கிராமத்தில் அடிப்படை வசதிகளான குடிநீர், தெருவிளக்கு செய்து தரப்படவில்லை என்றும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் கழிவுநீர் தேங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் ஊராட்சி நிர்வாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தியின் சகோதரர் பிரகாஷ் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவரை போல செயல்பட்டு வருவதாகவும் இதனால் நிர்வாக சீர்கேடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் புகார் தெரிவித்த வார்டு உறுப்பினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஒழுகூர் கிராமத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு உரிய தொகை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒழுகூர் கிராம பகுதியில் செயல்பட்டு வரும் தேசிய நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் மூட்டைகளை விற்பனை செய்த நிலையில் கடந்த 2 மாதங்கள் கடந்தும் தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது.
இதுகுறித்து கடந்த வாரம் ஆட்சியரை சந்தித்த நிலையில் 1 வாரத்திற்குள் உரிய தொகை கிடைத்துவிடும் என்று தெரிவித்தும் இதுவரை பணம் வழங்கப்படவில்லை என்று விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் அடுத்து செய்யப்பட்டு வரும் விவசாய பணிகளுக்கும் சொந்த செலவுகளுக்கும் பணமின்றி தவித்து வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் மீண்டும் மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நிலுவையில் உள்ள நெல் மூட்டைகளுக்கான பில் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர்கிட்ட முறையிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அடுத்த கட்ட விவசாயம் பண்ணிவிட்டு மருந்து போடலை, நெல் பூச்சி அடிச்சிச்சு, அப்படியே வேஸ்ட்டாக போயிருக்குது. கூட்டுறவில் கடன் வாங்கியிருக்கிறோம், கடன் கட்ட முடியல. ஒரு பிரச்சனையாக சொல்ல முடியல. ஏன்னா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு. நாங்கள் எங்கள் பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல, யார் தீர்ப்பாங்கன்னு தெரியல. கலெக்டர் போனால் தேர்வுன்னு சொன்னாங்க, நாங்கள் போன திங்கக்கிழமை வந்தால் தேரலை. இன்றைக்கி யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. அதனால் கடைசியாக இந்த இது மூலிமா நாங்கள் மக்களுக்கும் தெரிவிக்கணும். இது யாருக்கு தெரியணுன்றது போய் நீங்கள் சேர்த்திங்கன்னா எங்களுக்கு பணம் வரதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்றதுனால இதுக்கு நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். அடுத்த கட்டம் நீங்கள் பாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அறுவடை செய்யப்பட்ட சாமந்தி பூக்கள் தற்பொழுது அடிமட்ட விலைக்கு வியாபாரம் நடைபெறுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சங்கராபுரம் அருகே உள்ள சிட்டந்தாங்கல், புத்திராம்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் சாமந்தி பூ பயிரிடுவதில் விவசாயிகள் மிகவும் ஆர்வம் காட்டி வந்தனர். நன்றாக வளர்ந்து பூத்து குலுங்கும் சாமந்தி பூக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும் என்று எதிர்பார்ப்புகளுடன் விவசாயம் செய்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்ற சாமந்தி பூக்கள் தற்பொழுது 1 கிலோ 20 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அங்கும் இங்கும் கடனை வாங்கி ஆடி மாத தேர் திருவிழா காலங்களில் நல்ல வியாபாரம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் பயிரிடப்பட்ட பூக்கள் விலை வீழ்ச்சியை சந்தித்திருப்பதால் தங்களுக்கு உரிய இழப்பீட்டை மாவட்ட நிர்வாகம் பெற்றுத்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே பலாப்பழங்களை கையில் ஏந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவணம் கைகாட்டியில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது பலாப்பழத்திற்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், பலாப்பழத்தை பாதுகாத்திட தங்கள் பகுதிக்கு குளிர்பதன கிடங்கு அமைத்திட வேண்டும், பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வட்டாட்சியரை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுவாச்சூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான கிணறு மற்றும் கோவில் இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக தலைவாசல் வட்டாட்சியர் பாலாஜி செயல்படுவதாக கூறி அப்பகுதி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கழுத்தில் கோரிக்கை பதாகைகளுடன் வந்த மூதாட்டியால் சலசலப்பு ஏற்பட்டது. நாகர்பாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டி பாப்பாத்தி என்பவர் சிறிய குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவருக்கு சாதகமாக செயல்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மூதாட்டி வசித்து வந்த குடிசை வீட்டை காலி செய்ய கூறியுள்ளார். இதனையடுத்து பிடிஓவை கண்டித்தும் இலவச வீட்டுமனை பட்டா கோரியும் மூதாட்டி மற்றும் அவருக்கு ஆதரவாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கழுத்தில் கோரிக்கை பதாகைகள் மாட்டிக்கொண்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமாவிடம் மனு அளித்தனர். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையபேட்டையில் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து நடத்திய எருதுவிடும் விழாவில் மாடு முட்டியதில் ஒருவர் பலியான நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. பழையபேட்டை பகுதியில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், வாணியம்பாடி மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம், சித்தூர், ஆலங்காயம் மற்றும் கர்நாடக மாநிலம் பங்காருப்பேட்டை, கோலார் என பல்வேறு இடங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன.
இதனையடுத்து ஒவ்வொரு காளையாக வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் வீறு கொண்டு அடக்க முயற்சித்தனர். குறைந்த நேரத்தில் 120 மீட்டர் நீளத்தை கடந்த காளைகளுக்கு முதல் பரிசும் அடுத்தடுத்து 80 காளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவை காண கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ஓசூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களில் இருந்து மாடுபிடி வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் என சுமார் 100கணக்கானோர் திரண்டு வந்து விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். இதனிடையே விழாவினை காண திருப்பத்தூரில் இருந்து வந்திருந்த அகித்குமார் என்பவரை மாடு முட்டியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மாடுகள் முட்டியதில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.